என்னப்பா தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா சோசியல் மீடியால கொத்தூஸ் கதருங்கன்னு ரீல்ஸ் போட்டு சீன் காட்டிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க நிதியமைச்சர் மரியம் வில்சன் இங்க கைய வெடிச்சு ஐயா கஜானா காலி அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறாரு. நான் தாய்மாமன் சீட் தரேன், மாசம் 2500 ரூபாய் தரேன், தாலிக்கு தங்கம் தரேன் அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் ஊழ உதாரா விட்டுட்டு தெரிஞ்சாரு உங்க உம்மனா மூஞ்சி முதல்வர் விஜய் அவர்கள். இப்ப பதவிக்கு வந்ததும் பிளேமிங் கேம் ஆட ஆரம்பிச்சு எஸ்கேப் ஆக பாக்குறாரு. This is literally PK clown behavior bro. இன்ஃபுளுசர்ஸ் பேச்சை கேட்டுட்டு விஜய்க்கு ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்கள் தான் ப்ரோ. தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு மொத்தமா செதஞ்சு கிடக்குது. சென்னை மற்றும் அதோட சுற்றுவட்டாரத்துல மட்டும் 24 மணி நேரத்துல பெண்களுக்கு எதிராக பெண் குழந்தைகளுக்கு எதிராக 12 விதமான வழக்குகள் பதிவாயிருக்கு. பெரிய பில்டப்போட சிங்கப்பெண் அதிரடி படையினர் பிலிம்சியான திட்டத்தை லான்ச் பண்ணீங்களே மிஸ்டர் விஜய், இப்ப அந்த படை எங்க போச்சு? குற்றவாளிகளுக்கு ஏன் இந்த அரசாங்கத்தை பார்த்து பயம் வரல? நிதிநிலை அறிக்கையில கஜானா காலின்னு திமுக மேல பழிய போட்டுட்டு உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சியை மறைக்கிறதுக்கு மாங்குன்னு வீணா ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கீங்க. அதே சமயம் உங்க கட்சிக்குள்ள இருக்க கிரிமினல்களுக்கு தைரியத்தை கொடுத்து சட்ட ஒழுங்கு காலி பண்ணிட்டு இருக்கீங்க. டெல்லியில விவசாயிகள் நிர்வாணமா ஓடி போராட்டம் பண்ணப்ப நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா நடிகைகளை மீட் பண்ணி போட்டோ ஷூட் நடத்தினாரு. அதே போல இங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு இருக்கும் போது நீங்க சினிமா பிரபலங்களோட சேர்ந்துட்டு போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கீங்க. சினிமா செலிபிரிட்டிகளோட சேர்ந்து போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. யூ கைஸ் ஆர் கம்ப்ளீட்லி குக்டு. என்ன மக்களே, இதுதான் நீங்க எதிர்பார்த்த மாற்றமா?